வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது இது என்னன்னு பார்த்திங்கன்னா மருதாணிங்க. இந்த மருதாணியை இப்போ பெண்கள் கையில் வைக்கிற பழக்கம் அதிகமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ பெரும்பாலும் எல்லாம் அந்த கோன் தான் வைக்கிறாங்க. அதில் நிறைய ரசாயனம் கலந்துருக்குறாங்க. இந்த மருதாணி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய உடம்புக்கு நன்மை பயக்குதுங்க. இப்போ பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சூடாகிறதுனால கர்ப்பப்பை பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடல் சூட்டுக்கு குறைக்கிறது தான் இந்த மருதாணி. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிங்கெல்லாம் கையில் மருதாணி வச்சுப்பாங்க. இது போல் கொப்பி போட்ட மாதிரி மருதாணி வச்சுப்பாங்க. இப்போ இருக்கவங்கலாம் இது என்ன பட்டிக்காடு மாதிரி இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய மருத்துவ காரணங்கள் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி விரல்களுக்கு கொப்பி மாதிரி வைக்கிறது மூலிமா அந்த இடத்துல இருக்க நரம்புகள்லாம் தூண்டப்படுது. நகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சொத்தையாக இருக்கும். அந்த நகங்கள்லாம் இந்த மாதிரி மருதாணி வச்சுட்டு வர்றதுனால நகங்கள் திரும்பவும் நல்லா புது நகமாக மாறிடுங்க. நகங்களில் ஏன் சொத்தை விழுகுதுன்னா, பெண்கள் அதிகமாக தண்ணியில் கை வச்சுட்ருக்கிறதுனால ஒரு சில கிருமிகள் நகத்தில் தங்கறக்க ஆரம்பிச்சிரும். அது இந்த மருதாணி கிருமி நாசினியாக இருந்து செயல்பட்டு அந்த நகங்களை திரும்பவும் புதுப்பிச்சு தருதுங்க. அதே நெயில் பாலிஷோ அல்லது நம்ம கோனோ வைக்கும்போது அதில் இருக்க ரசாயனங்கள் நம்மளுடைய நகங்களை பாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் புற்றுநோயையும் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் உள்ளங்கையில் இந்த மாதிரி வைக்கிறது மூலிமா அந்த இடத்துல நிறைய நரம்புகள் ஒன்று சேருதுங்க. நம்ம இப்படி கையை மடிக்கும்போது அந்த உள்ளங்கை தான் நமக்கு அந்த இடத்துல நிறைய வேலை செய்யுது. அதனால அந்த இடத்துல நம்ம வைக்கும்போது அந்த இடம் குளிர்ச்சியாகி கருப்பை சம்பந்தப்பட்ட நரம்புகள் எல்லாமே நம்ம இந்த மாதிரி விரல்களோட நுனியிலிருந்து நமக்கு போகுது. இது எல்லாமே குளிர்ச்சி ஆகும்போது உடல் முழுமையாக குளிர்ச்சி ஆயிடுது. அதனால் உடல் சூடை முழுமையாக தவிர்க்குது. நம்ம இப்போ எல்லாம் செக்லேயோ அம்மிலேயோ இந்த மருதாணியை அரைக்க முடியாது. அதனால் நம்ம மிக்சியில் தான் அரைச்சாகணும். அதுவும் நம்ம ஒரு விதத்தில் நல்லதுன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த அரைச்ச மருதாணியை ஒரு துணியில் போட்டு வடிகட்டினீங்கன்னா இந்த கப்பில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தண்ணி வடிஞ்சு வந்துடும். அந்த வடிஞ்ச தண்ணியை எடுத்து நீங்கள் நல்லா தலைக்கு உச்சந்தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். ஊற விட்டுட்டு நீங்கள் போய் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடல் ரொம்பவும் புத்துணர்வாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த நரமுடி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தீர்வாக அமையும். நரமுடி மெல்ல மெல்ல மாறும். இதை தேய்ச்சி குளிக்கிறது மூலிமா இருக்கிற நரமுடி 1-2 நரமுடி இருந்ததுனாலும் அது கலர் மாறிடும். அதனால நம்ம டை போடணுங்கிற அவசியம் இல்லை. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.